Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது analytical geometry exercise 5.5. So first sum, a bridge has a parabolic arch that is 10 meter height in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arch 6 meter from the center on either sides. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பேரபோலிக் ஆர்ச்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்ச்னாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேரபோலிக்காக தான் இருக்கும். அந்த பேரபோலிக் ஆர்ச்சில் மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 10 மீட்டர். மேக்ஸிமம் ஹைட் இஸ் 10 மீட்டர். நெக்ஸ்ட்டு வைடு, அந்த வித்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 30 மீட்டர். ஸோ இது 15 மீட்டர் இருக்கும், இந்த வேல்யூ 15 மீட்டர் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் 10. நெக்ஸ்ட்டு நம்ம இது ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபார்ம் பண்ணி வேல்யூஸ் புட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரியா, அந்த டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஆர்ச் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர். சென்டர்லேருந்து 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆர்ச்சோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆர்ச்சோட ஹைட், இந்த சைடு 6 மீட்டர் போச்சுனாலும் ஆர்ச்சோட ஹைட். ஸோ நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அனதர் வேல்யூ நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணிவிட்டேன். இது டவுன்வர்டு ஓப்பன் பேரபோலா. ஸோ இந்த வேல்யூவில் என்னவா இருக்கும், -1 -2 -3 இந்த மாதிரி இருக்குமா. இங்கே இருக்க வேல்யூ 1 2 பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்கும், இந்த சைடு இருக்க வேல்யூஸ் நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் என்ன இருக்குது, பேரபோலிக் ஆர்ச் கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்ச்சில் இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரியும், இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 0,0. சென்டர் நம்ம 0,0 கன்சிடர் பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் 30, வைடு வந்து 30 மீட்டர் கொடுத்ததுனால இது 15, இந்த வேல்யூ 15 இருக்குது. 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு 6 மீட்டர். இந்த பாயிண்ட்டு எவ்வளோ ஹைட்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது நெகட்டிவ் ஒய் வேல்யூவாக இருக்கும். ஸோ கன்சிடர் -y. ஓகேவா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இது, ஒய் ஆக்சிஸ் இது. ஒய் ஆக்சிஸில் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு பேரபோலா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எல்லா வேல்யூமே ஒய் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. சரியா, இந்த சைடில் ஃபார்ம் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கும். ஸோ இந்த ஹைட் வேல்யூ தான் இந்த ஹைட்டை தான் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் என்ன செய்ய போகிறோம், சென்டர் இருக்குது. சென்டர் இருந்துச்சுனாவே நம்மளால் பேரபோலிக் ஈக்குவேஷன் என்ன சொல்ல, இது அப்வர்டு பேரபோலா, டவுன்வர்ட் பேரபோலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் தெரியும். என்ன ஈக்குவேஷன், இட் இஸ் ஒய் ஆக்சிஸில் பேரபோலா, ஓப்பன் பேரபோலா, ஏபி 30 மீட்டர், சிபி 10 சென்டிமீட்டர், கோஆர்டினேட்ஸ் சிபி -OC, அது எல்லாமே டயக்ராமில் இருக்க மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைரக்ட் பேரபோலா நம்மளுக்கு எப்படி தெரியும், x² = -4ay, x² = -4ay. இப்போது 15, -10 எப்படி வந்தது, இந்த டயக்ராம் பாரு. 15, -10 எங்கே இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ், இந்த பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணும்போது என்னன்னு சொல்லலாம், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் 15, இங்கே வேல்யூ நம்ம புட் பண்ணோம்னா இந்த பாயிண்ட்டோட வேல்யூ ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 15 இருக்கும். எக்ஸோட கோஆர்டினேட் 15 இருக்கும். இது டவுன்வர்டில் இருக்கிறதுனால -1 -2 கன்சிடர் பண்ணும்போது இங்கே -10 கிடைக்கும். ஸோ ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்டில் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பி பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு, 15, -10. சரியா, இப்போது நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கிவன் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா, y² பேரபோலிக் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, அதில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா, இங்கே கிவன் x² -4ay, எந்த பாயிண்ட்டாக பேரபோலா இருக்குது,
15, -10 நோ இந்த வேல்யூ நம்மளுக்கு டயக்ராம்லேயே தெரியுது. அந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏவோட வேல்யூ 4a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ பேரபோலாவோட ஈக்குவேஷன் x² = -15² / 10 × y. நெக்ஸ்ட்டு அனதர் பாயிண்ட் D என்ன ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு என்ன இருக்குது 6, -y 6, -y அந்த பாயிண்ட்டும் பேரபோலாவில் தான் பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ எக்ஸ்க்கு 6 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஒய்க்கு -y சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் கேன்சல் ஆகிருக்கும். எகெயின் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு y = 1.6ன்னு கிடச்சிருச்சு. y = 1.6. நெக்ஸ்ட்டு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, y = 1.6. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு தான் 1.6ன்னு கிடச்சிருக்கு. சரியா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம 1.6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது 10. டோட்டல் டிஸ்டன்ஸ் 10. ஸோ 10லேருந்து எந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ண போகிறோம், கிவன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா y வேல்யூ, அதை சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஹைட்டு 6 மீட்டரில் அந்த பேரபோலாவோட ஹைட்டை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூ எந்த வேல்யூ, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த ஆக்சிஸ்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம -yன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த டிஸ்டன்ஸ் டிஇன்ற வேல்யூவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 10லேருந்து அந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிவன் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, அதாவது சப்ராக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் த 8.4 மீட்டர். த ஹைட் ஆஃப் த ஆர்ச் அட் எ டிஸ்டன்ஸ் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் இஸ் 8.4 மீட்டர். கிளியராக இருக்கா கண்ணே? நம்மளுக்கு என்ன ஞாபகத்தில் இருக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா சென்டர் வந்து 0,0ங்கிறதுனால 0,0 அண்ட் டவுன்வர்ட் பேரபோலாவாக இருக்கிறதுனால x² = -4ay ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறேன், அன்னோன் பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு 15, -10 அதை யூஸ் பண்ணி 4a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த 4a வேல்யூவிலேருந்து கிவன் ஈக்குவேஷன் x² and y டேர்மில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவில் இந்த பேரபோலா எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது 6, -y பாஸ் ஆகிறதுனால y வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த y வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 1.6 மீட்டர் டிஸ்டன்ஸில் 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஹைட் ஆஃப் த பேரபோலா 10ன்னு சொல்லியிருக்கிறதுனால 10லேருந்து சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் சொல்லியிருக்கோம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின், a tunnel through a mountain, a 4-lane highway is to have a elliptical opening. The total width of the highway is to be 16 meter and the height at the edge of the road must be sufficient for a track 4 meter height to clear if the highest point of the opening is to be 5 meter approximately. How width must be opening be? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு டனல் இருக்குது. டனல்னா என்ன, சுரங்கப்பாதை சொல்லுவோம் இல்லையா, அந்த சுரங்கப்பாதையில் ஒரு ட்ராக் போகணும். அந்த ட்ராக்கோட ஹைட் என்ன இருக்குது 4 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அந்த நம்ம போகிற டனல் எப்படி இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்குது. சரியா, ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், ஒரு எலிப்டிக்கல் கன்சிடர் பண்ண போகிறேன். அதில் இந்த லென்த்து என்ன கொடுத்துருக்காங்க 16 மீட்டர், இதோட வித்து இஸ் 16 மீட்டர். ஸோ சென்டர் நம்ம இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 8 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட் அட் த எட்ஜ் ஆஃப் த ரோடு, இந்த வேல்யூ எட்ஜு நம்ம ஒரு எட்ஜை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அதோட ஹைட்டு 4 மீட்டர், ட்ரக்கோட ஹைட்டு 4 மீட்டர். நெக்ஸ்ட்டு இது approximately the highest point of the opening, highest point in the value top of the elliptical value
இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம் 5 மீட்டர். ஓகேவா, கிளியராக இருக்காக்குன்னு. ஃபஸ்ட்டு டோட்டல் வித்து கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 16 மீட்டர். அந்த 16 மீட்டரில் சென்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 8 டிவைட் ஆகும். நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணுற ட்ரக்கோட ஹைட்டு 4 மீட்டர். நெக்ஸ்ட்டு எலிப்டிக்கலோட மேக்ஸிமம் ஹைட் என்னன்னு சொல்லிட்டாங்க 5 மீட்டர். ஸோ இதிலேருந்து என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த பாயிண்ட் 4 மீட்டர்னு சொல்கிற பாயிண்ட்டு ஆன் த எலிப்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இங்கே டயக்ராம் பாருங்கள். எலிப்டிக்கல் பாத் கொடுத்துருக்காங்களா, அதில் ட்ராக்கோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 8. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் இருந்து நம்ம என்ன வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இந்த ஆரிஜின் நம்மளுக்கு 0,0, சென்டர் இஸ் 0,0. சென்டர் தெரிஞ்சாச்சு. இந்த 8 and 8 வேல்யூவை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2a வேல்யூ 16, a வேல்யூ 18. நெக்ஸ்ட்டு இந்த ஹைட் வேல்யூ 5. அப்போது இந்த சைடு எலிப்டிக்கல் பாத்துன்னு சொல்லிட்டதுனால இந்த வேல்யூவும் 5 இருக்கும். ஸோ நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 5 a வேல்யூ b வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. b வேல்யூ 5, a வேல்யூ 8ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த வேல்யூலேருந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சென்டர் 0,0, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த ஈக்குவேஷனில் கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. AB ஈக்குவல் டு 16 மீட்டர், OC ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன, எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ அதில் a வேல்யூ அண்ட் b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது 8, இந்த டிஸ்டன்ஸ் 4. ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம், இந்த ஃபுல் டிஸ்டன்ஸு தான் 8. ஓகேவா, இப்போ x,4 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த பாயிண்ட்டு, x,4 இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓடின்ற டிஸ்டன்ஸு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் டஸ் எக்ஸ். ஸோ இந்த இ பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லலாம், இ பாயிண்ட் இஸ் x,4, x,4. ஓகேவா, இ பாயிண்ட் இஸ் x,4. இது எங்கே இருக்குது, ஆன் த எலிப்ஸில் இருக்குது. ஸோ நம்ம கிவன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதில் எக்ஸ் வேல்யூ எக்ஸ், y வேல்யூ 4. ஏன்னா இந்த கிவன் எலிப்ஸ் ஈக்குவேஷன் எதில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, இ பாயிண்டில் பாஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எகெயின் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா, இந்த ஈக்குவேஷனில் நம்ம x,4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 3 × 8 24/5 கிடச்சிருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4.8. நெக்ஸ்ட்டு OD ஈக்குவல் டு 4.8. த வித் ஆஃப் த ஓப்பனிங், அந்த ட்ரக்கு நுழையிறதுக்கான எவ்வளோ வித்து இருக்கணும் அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சைடோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 டபுள் சைடுமே நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆன்சர் என்ன, 2 × OD, தட் இஸ் 2 × 4.8. ஆன்சர் இஸ் 9.6 மீட்டர். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் நீட்டாக போடணும். நீட்டாக போட்டதுக்கப்புறம் நோன் பாயிண்ட், என்ன பாயிண்ட் தெரியும் அப்படின்றத வச்சு, இங்கே பாயிண்ட் எதுவும் தேவையில்லை, இங்கே எஸ் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷனில் பாசிங் த்ரூ த பாயிண்ட்டு, எந்த பாயிண்டில் கொஷின் கொடுத்துருக்காங்களோ x,4ன்றதுனால இந்த x,4 கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி மிஸ் ஆகிற வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த மிஸ் ஆகிற வேல்யூ ஒரு சைடு மட்டும்தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், இந்த சைடு சேம் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்றோம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம். எ வாட்டர் ஃபவுண்டைன், வாட்டர் அட்டைன்ஸ் எ மேக்ஸிமம் ஹைட் 4 மீட்டர் at horizontal distance of 0.5 meter. Horizontal distance of 0.5 meter from its origin. Origin இங்கே இருக்குது, another point 0.5ன்ற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. It is 0, இங்கே 1 இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம 0.5ன்னு சொல்லுவோமா. இந்த பாயிண்ட்டில் அந்த வாட்டர் ஃபவுண்டைன் மேக்ஸிமம் ஹைட்டை எய்ம் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இஃப் த பாத் ஆஃப் வாட்டர் இஸ் அ பேரபோலா. இந்த வாட்டர் என்ன ஷேப்பில் போகுது, பேரபோலா ஷேப்பில் போகுது. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வாட்டர் அட் எ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்
horizontal distance, it is the horizontal distance. இங்கிருந்து இந்த distance 0.5. நெக்ஸ்ட்டு 0.75 மீட்டரில், அப்போது 7.5ங்கிறது இங்கே இருக்குமா? இந்த பாயிண்ட்டில் அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், இந்த வாட்டர் லெவல் என்ன ஹைட்டில் இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், நோன் பாயிண்ட் அன்னோன் பாயிண்ட் வச்சு, இது பேரபோலிக் அப்படின்றதுனால அப்வர்ட் பேரபோலாவா டவுன்வர்ட் பேரபோலாவா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். இது என்ன பேரபோலா பார்த்ததும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். டவுன்வர்ட் பேரபோலா, டவுன்வர்ட் ஓப்பன் பேரபோலாவா. ஸோ இதில் இருந்து நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ண போகிறீங்க. கிவன் டயக்ராம், ஆரிஜின் அதிலேருந்து 0.5 டிஸ்டன்ஸில் அது மேக்ஸிமம் ஹைட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 0.75 டிஸ்டன்ஸில் அதோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பி பாயிண்டில் ஒய் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. 0.5, இந்த வேல்யூ 4, இந்த டிஸ்டன்ஸ் 0.5. ஸோ எக்ஸ் வேல்யூ 0.5, ஒய் வேல்யூ 4. ஸோ இந்த பாயிண்ட் வேல்யூ கிடைச்சாச்சு. இந்த வேல்யூ கிடைச்சதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கிவன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிடுவீங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், ஒய் வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? பாரு, கிவன் சென்டர் வேல்யூ வெர்டெக்ஸ் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 0.5, 4. வெர்டெக்ஸ் வேல்யூ 0.5, 4. வெர்டெக்ஸ் 0,0 இருந்துச்சுன்னா தான் நம்ம டைரெக்டாக என்ன செய்வேன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay என்ற ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, சென்டர் வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது, 0.5, 4ன்ற பாயிண்டில் இருக்கிறதுனால நம்ம ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஹெச் வெர்டெக்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹெச் கே சொல்லுவேன். ஹெச் வேல்யூ அண்ட் கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது இங்கே டெசிமல் இருக்கிறதுனால ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி 16a, ஏவோட வேல்யூ 1/64ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்குது. இங்கே -4, ஏ வேல்யூ 1/64, அதில் சிம்பிளிஃபை பண்ணும்போது -1/16 கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிவன் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த பேரபோலா எந்த பாயிண்டில் பாஸ் ஆகுது, 0.75 அண்ட் y1ல் பாஸ் ஆகுறதுனால ஸோ அந்த பாயிண்ட்டை கிவன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளால் எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெசிமலில் இருக்குது, மிஸ்டேக்காக போடாதீங்க, கேர்ஃபுல்லாக போடு. 0.75 minus 0.5, that is 0.25. 0.25 நம்ம 25/100ன்னு சொல்லலாம். இது ஃப்ராக்ஷன் 1/4 ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக இங்கே 1/16 கிடைக்கும், இங்கே 16 கிடைக்கும், கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலாக 1 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ஒய் 1 - 4ன்னு கிடச்சிருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் y1 ஈக்குவல் டு 3. என்ன ஹைட்டில் இருக்குது, த ஹைட் ஆஃப் த வாட்டர் ஆஃப் ஃபவுண்டைன் அட் எ டிஸ்டன்ஸ் 0.75ல் ஆரிஜின்லேருந்து 0.7 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஹைட் என்னவாக இருக்கும், 3 மீட்டர். அந்த வாட்டர் ஃபவுண்டைன் என்ன ஹைட்டில் இருக்கும், 3 மீட்டர். ஸோ கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டயக்ராம் நீட்டாக ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி சம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும், ஈக்குவேஷன், பேரபோலிக் ஈக்குவேஷன் அப்வர்டு டைரெக்ஷனில் இருக்கா டவுன்வர்டா, அதோட ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் தெரிஞ்சிட்டு அப்படின்னா உனக்கு ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் டைம் fourth sum, an engineer design a satellite dish with a parabolic cross section. அவர் ஃபார்ம் பண்ணுற பேரபோலிக் கிராஸ் செக்ஷன் சேட்டலைட் டிஷ் எப்படி இருக்குது, பேரபோலிக் கிராஸ் செக்ஷனாக இருக்குது. த டிஷ் இஸ் 5 மீட்டர் wide at the opening. Next, and the focus is placed 1.2 meter. Focus is 1.2 meter.
ஃப்ரம் த வெர்டெக்ஸ்லேருந்து 1.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் இருக்குது. பொசிஷன் எ கோஆர்டினேட் சிஸ்டம் வித் த ஆரிஜின் அட் த வெர்டெக்ஸ். நம்ம ட்ரா பண்ணுற பேரபோலாவோட வெர்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த and the x-axis on the parabola's axis symmetry. x-axisக்கு parallel இருக்க symmetric இப்படி இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். சரி, இந்த மாதிரி ஒரு பேரபோலா ஆர் இந்த மாதிரி ஒரு பேரபோலா, ரைட் ஆர் லெஃப்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். நாம் கன்சிடர் பண்ண போகிறது ரைட் ஓப்பன் பேரபோலா. ஓகேவா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ் அட் த வெர்டெக்ஸ். இங்கிருந்து இதோட சென்டர்லேருந்து இந்த டெப்த் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேரபோலா ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? கிவன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, வைடு கொடுத்துருக்காங்க, ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டயக்ராமில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சம் போட போகிறோம். ஃபோக்கஸ் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, 1.2 மீட்டர். இந்த டோட்டல் வைடு என்ன கொடுத்துட்டாங்க, 5 மீட்டர். ஸோ இட் இஸ் 2.5. இட் இஸ் ஆல்சோ 2.5. AD அண்ட் DB ஈக்குவல் டு 2.5. ஃபோக்கஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்னென்னு தெரியணும், என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு. மீனிங் வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம், ஏன்னு மென்ஷன் பண்ணுவோமா? ஸோ டைரெக்டாக ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவேஷன் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு ரைட் ஓப்பன் பேரபோலான்றதுனால ஈக்குவேஷன் y² = 4ax. ஏ வேல்யூ ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸை தான் நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் 1.2 மீட்டர். ஸோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு AD = 2.5 மீட்டர். AD = 2.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ 2.5. இங்கேருந்து என்ன வேல்யூன்னு தெரியாது. ஸோ ஏ பாயிண்ட் என்னன்னு சொல்லலாம், ஏ இஸ் எக்ஸ், 2.5ன்னு சொல்லலாம். எக்ஸ், 2.5. அந்த வேல்யூவை கிவன் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட ஆன்சர் கிடைக்குது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே எங்கே இருக்கணும், ரஃப் காலமில் நீட்டாக போட்டிருக்கணும். ரெக்வயர்டு டெப்த் ஆஃப் த டிஷ் இஸ் ஈக்குவல் டு 1.3 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ், இந்த டெப்த்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே டெப்த் ஆஃப் த டிஷ்ஷோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் 1.3 மீட்டர். சரியா? கொஷினை 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் டயக்ராம் ட்ரா பண்ணணும். டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேரபோலா ஈக்குவேஷன் ஆர் என்ன கோனிக் கொடுத்துருக்காங்களோ அதோட ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் தெரிஞ்ச கோஆர்டினேட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தெரியாத வேல்யூவை அன்னோன் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணி என்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சால்வ் பண்ணிடுறோம். ஓகேவா கண்ணே? நெக்ஸ்ட் சம். The parabolic cable of a 60 meter portion of a roadbed of a suspension bridge or position as shown in below. டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் கேபிள்ஸ் இங்கேருந்து C1 D1 சொல்லியிருக்கு இல்லையா, இந்த வேல்யூ தான் வெர்டிக்கல் கேபிள்ஸ். ஸ்பேஸ்டு எவ்வரி 6 மீட்டர். இங்கேருந்து 6 மீட்டர். அப்போ C1 6 மீட்டரில் இருக்குது அப்படின்னா C2 y ஆக்சஸ் ஆரிஜின்லேருந்து எவ்வளோ இருக்கும், 12 மீட்டர். நெக்ஸ்ட்டு C3ன்ற பாயிண்ட்டை ஆரிஜின்லேருந்து 18 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு calculate the length of first 2 of this vertical cables from the vertex. Find the length of find the length of first 2 of this vertical cables from the vertex. வெர்டெக்ஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இப்போது கிவன் கொஸ்டினை பாருங்கள், டயக்ராம் பாரு. இட் ஃபார்ம் ஏ பேரபோலா. அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ பேரபோலா ஃபார்ம் ஆகிடுச்சு. சென்டருக்கு மேலே டிஸ்டன்ஸில் இருக்குது. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 3 மீட்டர். அங்கே டயக்ராம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதை 0,
3ன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வெர்டெக்ஸ் என்ன கிடச்சிருக்கு, வெர்டெக்ஸ் இஸ் 0,3. இது அப்பர்டு ஓப்பன் பேரபோலா, அப்பர்ட் பேரபோலா. ஸோ நம்ம என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இந்த ஃபார்முலாவில் ஹெச் கம்மா கே என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், 0,3. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் 3. இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச நோன் வேல்யூ இருக்கணும் இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் வேல்யூ இது ஃபஸ்ட்டு கேபிள், இட் இஸ் செகண்ட், இட் இஸ் தேர்ட், 4. அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், C1க்கு இருக்க டிஸ்டன்ஸ் 6, C2க்கு இருக்க டிஸ்டன்ஸ் 12 அண்ட் ஆரிஜின்லேருந்து C3 இருக்க டிஸ்டன்ஸ் 18, நெக்ஸ்ட்டு இருக்க டிஸ்டன்ஸ் 13 கிடைக்கும். ஃபஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ் 6, 12, 18, 24. ஸோ இங்கே இருக்க வேல்யூ என்னவா இருக்கும், 30 இருக்கும். இங்கே ஒரு கேபிள் மிஸ் ஆகுது, நீங்கள் டயக்ராம் கரெக்டாக புக்கில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இருக்கும்போது 30 யூனிட்ஸில் கிடைக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஏவோட பாயிண்ட் நம்மளால் சொல்ல முடியும், இட் இஸ் நோன் வேல்யூ 30,16. இதை கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஆன்சர் கிடைக்கும். ஏவோட வேல்யூ 4a வேல்யூ 900/13. 4a வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம 900/13 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900/13 இன்ட்டு ஒய் மைனஸ் 3ன்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எந்தெந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், D1 அண்ட் D2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதில் டிஸ்டன்ஸ் 6, x 6,y1. நெக்ஸ்ட்டு இந்த D2வை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணலாம், 12,y1ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அந்த வேல்யூவை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 6,y யூஸ் பண்ணி ஈக்குவேஷன் அண்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது y வேல்யூ, நெக்ஸ்ட்டு 12,x சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற y வேல்யூ. இதுதான் ஹைட் ஆஃப் த வெர்டிக்கல் கேபிள். ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் கேபிளோட ஹைட்டு அண்ட் செகண்ட் வெர்டிக்கல் கேபிளோட ஹைட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன டயக்ராம் கிளியராக போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸி. டயக்ராம் கிளியராக இருக்கணும், இந்த டிஸ்டன்ஸை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும், நோன் பாயிண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும், நோன் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அன்னோன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா. நெக்ஸ்ட்டு சம், கிராஸ் செக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் கூலிங் டவர் இஸ் இன் த ஷேப் ஆஃப் ஹைபர்போலா. ஹைபர்போலா ஈக்குவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. த டவர் இஸ் 150 மீட்டர் டால். இந்த டவரோட டோட்டல் ஹைட்டே 150 மீட்டர். நெக்ஸ்ட்டு அண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப், டு த சென்டர் ஆஃப் த ஹைப்பர்போலா, இட் இஸ் த சென்டர். இந்த டாப்பில் இருந்து சென்டர் இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த டவர். இங்கே பேஸ் இருக்குது, இந்த பேஸுக்கும் சென்டருக்கும் இருக்க டிஸ்டன்ஸை விட ஹாஃபாக இருக்கும். இது ஒரு 4 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ 2 இருக்கும், இது 8 இருந்துச்சுன்னா இட் இஸ் 4. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த டாப் அண்ட் பேஸ் ஆஃப் த டவர். இந்த டயாமீட்டர் இட் இஸ் த ஹைப்பர்போலா. இதை ஜாயின் பண்ணும்போது சர்க்கிள் ஷேப் இங்கே கிடைக்கும், ஃபார்ம் ஆகும் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸ் இங்கே சர்க்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரேடியஸ் வேல்யூ, ரேடியஸ்லேருந்து டயாமீட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி பாட்டம் இட் இஸ் ரேடியஸ், ஆக்சிஸ்லேருந்து இந்த பி பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னாவே சம் போடுறது ஈஸியாக இருக்கும். சரியா. இப்போது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சென்டர்லேருந்து டாப் ஆஃப் த டவர் இப்போ 5 அப்படின்னா இங்கே பிலோ வேல்யூ என்னவாக இருக்கும், 10 இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ சப்போஸ் இந்த வேல்யூ ஏவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த ஓடி வேல்யூ என்னவாக இருக்கும், 150 மைனஸ் ஏ, 150 மைனஸ் ஏவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, இந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்போது ஏவுக்கும் 150 மைனஸ் ஏவுக்கும் இருக்க ரிலேஷன் இதிலிருந்து ஹாஃபாக இருக்கும். இந்த வேல்யூலேருந்து ஹாஃப் வேல்யூ தான் இந்த ஆன்சர். ஸோ ஏ ஈக்குவல் டு 150 மைனஸ்
ஏ பை டூ. ஸோ இந்த வேல்யூலேருந்து நம்மளால் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கிளியராக இருக்காங்கன்னு இப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம்? கிவன் டிஸ்டன்ஸை ஏன்னு எடுத்துட்டோம். இட் இஸ் ஏ. இது 150 மைனஸ் ஏ. இப்போது டாப்பில் இருக்க வேல்யூ பாட்டமில் இருக்க வேல்யூ விட ஹாஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம 150 மைனஸ் ஏன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஹாஃபுங்கும் போது இந்த ஏ வேல்யூ என்னவாக இருக்கும்? 150 மைனஸ் ஏ பை டூவாக இருக்கும். இதிலிருந்து நம்ம ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏ வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 15. நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர். ஸோ அந்த பாயிண்ட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? இந்த டயக்ராமில் இந்த பாயிண்ட்டு வேல்யூ 15 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் இட் இஸ் 15. ஸோ இது ஆன் த ஆரிஜினில் இருக்கிறதுனால 0,50 0,50. இப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். கிவன் இப்போ பேரபோலாய்க்கு ஈக்குவேஷன் ஹைபர்போலா ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. சரியா? எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ. எக்ஸ் டிஸ்டன்ஸ் தெரியாது, ஏ பாயிண்டில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தெரியாது. x,50 யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே ஸ்கொயர் ரூட் வேல்யூலாம் இருக்குது. தட் இஸ் இப்படி போடுவோம் இல்லையா? லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் 2 பேராக எடுத்துக்குவீங்க. 44, 36. இந்த 44 நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு தெரியும். 6 6 ஆர் 36, ரிமைண்டர் 8, 36. இந்த நெக்ஸ்ட்டு இந்த குவேஷன் வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6 6 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் டெசிமல். அதுக்கப்புறம் டெசிமல் வரும்போது 00 ஆன்சர் மார்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் ரஃப் காலமில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு? 45.41. டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் 45.41 இருக்குது. நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த பாட்டம். இதுலேயும் இந்த வேல்யூ தெரிஞ்சிருக்கு. இந்த பாட்டம் வேல்யூ 150 மைனஸ் ஏ பை டூன்னு இருக்கும் இல்லையா? 150 மைனஸ் ஏ வேல்யூ 50. ஸோ 100/2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் -100ன்னு கிடச்சிருக்கு. சரியா? 150 மைனஸ் ஏவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஏ வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 100ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஆக்சஸ்க்கு பிலோ இருக்கிறதுனால அதை நம்ம -100ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? அதில் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது அனதர் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூவும் இங்கேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸ்கொயர் ரூட் ஆன்சர் இருக்குது. நீங்கள் ஸ்கொயர் ரூட் வேல்யூவை நார்மல் லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுருங்க. ஆன்சர் என்ன? டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் 45.41. டயாமீட்டர் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த டவர் 74.49. சரியா? இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ நீங்கள் ரஃப் காலமில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும்.